நண்பர்களே, இன்னைக்கு சின்ன மருமகள் சீரியலில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி காரை பரிசாக வென்றது மட்டும் இல்லாமல் அதை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட கார் ஓட்ட போகிறாங்க. அங்கே போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா கார் ஓட்ட கற்றுக் கொடுக்க வந்த ஒரு நபர் அவங்கக்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிறாங்க. அதை பார்த்து பொங்கி எழுந்த தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா 4 அப்பு பலார்னு விடுறாங்க. இப்படி தாங்க எல்லா பெண்களும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே கார் ஓட்டு பழகும்போது ஃபஸ்ட்டு லைட்டாக டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளும் ஓகே நார்மலாக தான் நடந்துக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு 1 or 2 டைம்ஸ் விடுறோம் இல்லைங்களா? அதையும் மீறி நடக்கும்போது தாங்க நமக்கா ஒரு தைரியம் வரும் இல்லைங்களா? நம்ம என்ன தான் ஒரு பெண்ணாக இருந்தாலுமே அந்த இடத்துல அடங்கி போகாமல் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து காரை விட்டு இறங்கி 4 அப்புங்க பலார்னு நமக்கே அறையணும் போல் இருக்குங்க. அந்த ஆள் நடந்துக்கிட்டு அவனோட மூஞ்சியும் முகரக்கட்டையும் பார்த்தீங்கன்னா இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது 4 அறை வைக்கிறாங்க. உன்னை கம்பி எண்ணெய் வைக்காமல் விடமாட்டேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது அத்தனைக்கும் கேரணுங்க அந்த டிரைவரை கூட விட்டுறலாங்க. ஆனால் இது எத்தனையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற சேது இருக்காருங்களே அவருக்கு விழ வேண்டிய அறைங்க இதெல்லாமே. என்ன சொல்கிறீங்க நீங்கள் இல்லைங்களா? ஒரு ஹஸ்பண்ட் கரெக்டாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தானே நம்ம முடிவு பண்ணணும் இல்லைங்களா? அவர் மட்டும் கரெக்டாக இருந்து தன்னோட ஒய்ஃபுக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுத்துருந்தாரு அப்படின்னா மற்றவங்களை நம்பி கார் ஓட்டி பழகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனால் நம்ம சேதுவை தாங்க இங்கே ஃபஸ்ட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படி இருக்கும்போது இவங்க இந்த உண்மையை வந்து நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வராமல் விட மாட்டேன், உன்னோட ஸ்டேஷனில் வச்சு கம்பி என்னை வைக்க போகிறேனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு 4 அறை விட்டுட்டு வெளியில் வந்துடுறாங்க. இனி பார்த்தீங்கன்னா யாரோட உதவியும் வேண்டாண்டா, எனக்கு நான் கூகுளில் போட்டு பார்த்தே கார் ஓட்டி பழகிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி என்ன பண்ண போகிறாங்க, இனி அவங்களா கார் ஓட்டி பழக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியும் அவங்களுடைய பொண்ணு சித்ராவும் பார்த்தீங்கன்னா இவர் கார் ஓட்ட விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக இருக்காங்க. கார் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ஆக்சிடெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தாங்க பிளான் போயிட்டுருக்குது. தமிழ்ச்செல்வி எப்படி இருந்தாலும் இவ எப்படி இருந்தாலும் காரை ஓட்டிட்டு என்ன ஃபாரின்கா போக போகிறா, இந்த ஊருக்குள்ளே தானே சுத்த போகிறா, இவ எப்படி ஓட்டுறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விடுமா, எவனாவது ஒருத்தனை வச்சு ஒரு தட்டு தட்டினோம்னா போதும், எங்கே போவான்னு தெரியாது. அதுக்கப்புறம் அவரோட அந்த 2 பிள்ளைங்களும் அம்மா இல்லாமல் அனாதையாக சுற்றிக்கிட்டு திரிய வேண்டியதான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. நம்ம ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பிள்ளைக்கு எப்படி கார் கிடச்சிது, இவ ஓட்டி பழகிறாளா, என்னவோ பண்ணட்டும், நமக்கு இருக்கிற பிரச்சனையில் இவளோடலாம் இன்வால்வ் பண்ணி தலையை போட்டு தங்க வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. இந்த விஷயம் எப்படியோ சேதுவோட காதுக்கு போயிருதுங்க. அதாவது நம்ம தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுனதும் அவர்கிட்ட அந்த டிரைவர் நடந்துக்கிட்ட விதமும் எப்படியோ சேதுவோட காருக்கு போகும்போது சேது இப்போதாங்க சுயமாக ஒரு முடிவெடுக்கிறாரு. இனி அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்ட யார்கிட்டையும் போக வேண்டாம், நானே அவளுக்கு கார் ஓட்டி தர போகிறேன், கார் ஓட்டி கற்றுக் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வராருங்க. இனி தமிழ்ச்செல்வியும் சேதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது கார் ஓட்டி கொடுக்குற விஷயத்தில் இங்கே ஐஸ்வர்யாக்கா ரொம்ப புகைய ஆரம்பிக்குதுங்க. என்னமாமா இது, நேற்றிலிருந்து நான் வயிற்று வலின்னு சொல்லிட்டு இருந்தேன், அப்போ கூட நீங்கள் என்னை கண்டுக்கலை, ஏதாவது வேணுமா, ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை வேணுமான்னு கூட நீங்கள் எங்கிட்ட கேட்கல, ஆனால் இப்போது தமிழ்ச்செல்விக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே ஓடுறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயமாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் தமிழ்ச்செல்வியோட இதுக்கு மட்டும் பார்க்காம ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம பண்ணது தான் தப்பு, நம்ம இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களையும் அறியாமையே அவங்களோட மனசு வந்து உணர ஆரம்பிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உடல்நலம் உடல்நலம் சரியில்லாமல் இருந்த சேது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிடுறாருங்க. அப்போது தமிழ்ச்செல்வி சேது அவங்க 2 குழந்தைங்களுமே இப்போ காரில் என்ன பண்ண போகிறாங்க, ஒட்டுக்கா ஜாலியாக ஊர் சுத்த போகிறாங்க. அப்படிப்பட்ட சீரியல்ஸ் தாங்க இப்போது இனி வரப்போகிற எபிசோடில் பார்க்க முடியும். ஆனால் இந்த குடும்பம் பார்த்துட்டு அமைதியாக இருக்காது. ஏதாவது ஒரு புரட்சியை பண்ணி காரை ஒரு தட்டி டாக்டராக இருந்த தமிழ்ச்செல்வியை பேஷண்ட்டாக மாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்க தாங்க போகிறாங்க. வாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.